நெய்பர்ஹுட் வாட்ச்னு 2025 வந்த ஒரு படம். பொதுவா ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதுவும் பொண்ணுங்களை கடத்துற ஒரு பெரிய கும்பல். அந்த கும்பலை கண்டுபிடிக்கிறதோ கடத்தப்பட்ட ஒரு பொண்ணை காப்பாத்துறதோ இன்னும் எவ்வளவு பெரிய விஷயம். பொதுவா குழந்தைகளோ பெரியவங்களோ யாரா இருந்தாலும் சரி கடத்தப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ள அவங்கள பிடிச்சாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா அவங்கள திரும்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம். போலீஸ்காரங்க, பெரிய பெரிய உயரதிகாரிங்க இப்படின்னு பல பேர் இருந்துமே அந்த 24 மணி நேரத்துக்குள்ள கடத்தப்பட்ட அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கடத்தப்பட்டவங்களை பிடிக்கிறது. அப்படி இருக்க இங்க கையில 5 பைசா கூட இல்ல. பரம ஏழை. சோறே அக்கா போடுற சோறு. அது பத்தாதுன்னு இவனுக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் வேற, மனநல பிரச்சனை உண்டு. மனநல காப்பகத்திலேயே பல வருஷம் இருந்த ஒருத்தன். அவனால எப்படி இப்படி கடத்தப்பட்ட ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியும்? ஆனாலும் முயற்சி பண்றான். அதுல அவன் ஜெயிச்சானா தோத்தானாங்கிறதான் கதை. என்ன எதுங்கிறத வாங்க ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்கு ஒரு மேனேஜரமா உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்குது. என்ன மாதிரி இடம்னா இந்த வயசானவங்களுக்கெல்லாம் மெனு எல்லாம் வாச்சு ஆர்டர் எடுக்கிற வேலை. எப்பா இதுக்கு முன்னாடி நீ வேலை பார்த்ததுக்கும் இப்ப நீ வேலை தேடிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல பெரிய கேப் இருக்கேப்பா. ஏன் இவ்வளவு காலமா நீ வேலைக்கு போகாம சும்மாவே இருந்த அப்படின்னு கேட்க, எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுமா அப்படின்னு இவன் சொல்றான். இவ்வளவு பேசும்போதும் அந்த அம்மாவோட கண்ணை பார்த்தே இவன் பேசல. மெடிக்கல் ப்ராப்ளம் வேற சொல்றான். கையில பார்த்தா ஏதோ பிளேட வச்சு கீர்னாப்ல ஏதோ தழும்புகள் எல்லாம் இருக்குது. பாத்துருச்சு அந்த மேனேஜர் அம்மா. இவன் மண்டைக்குள்ள இறந்து போன இவனோட அப்பா எப்பவுமே இவனை பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கிற ஆளு. இவனை அபியூஸ் பண்ண ஒரு கேவலமான கேரக்டர். அந்த தகப்பனோட வாய்ஸ் இவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இவன் ஒரு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கிற பையன். கொஞ்சம் அப்நார்மலா பிஹேவ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. நேருக்கு நேர் பார்த்து கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேச முடியாது, கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆனா, கொஞ்சம் எக்ஸைட் ஆனாங்கன்னா வார்த்தைகள் கோர்வையா வராது. சம்பந்தம் இல்லாம என்னத்தையாவது பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் இங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு. மண்டைக்குள்ள அப்பனோ, நீ எல்லாம் வயசானவங்களுக்கு மெனுவை வாசிக்கிறதுக்கு கூட வக்கில்லாதவன், உனக்கு எவன்டா வேலை கொடுப்பா அப்படி இப்படின்னு பயங்கரமா மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அங்க வேலை பார்க்குற ஒருத்தவர் எல்லாத்தையும் கீழே கொட்டிடுவார். அந்த சத்தத்துல தான் இவன் நார்மல் மோடுக்கே திரும்புறான். அப்படி நார்மல் மோடுக்கு திரும்பின அடுத்த நொடி எதுக்க மேனேஜர் இடத்துல யார் உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்க. இறந்து போன இவனோட அப்பா உட்காந்துட்டு இருக்கான். என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா அப்படின்னு கத்தும் போது பார்த்தா மேனேஜர் அம்மா. தம்பி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கிற நீயே அப்படின்னு அந்த அம்மா விசாரிக்க ஆரம்பிக்க, அப்புறம் சரி ஓகே இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு, தெரியப்படுத்துறோம், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருச்சு அந்த அம்மா. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கேரக்டரோட அறிமுகம். இதுக்கு முன்னாடி செக்யூரிட்டியா வேலை பார்த்து இப்போ ரிட்டையர் ஆனவர். கையில ஒரு பேனா வச்சுட்டு கிட்டுக்கு நம்பிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. அவர் ஒரு பையனை நோட் பண்றார். அந்த பையன் காசு கொடுக்காம அங்க சாப்பிட இருக்கிற ஐட்டங்களை யாரும் பார்க்காத சமயம் எடுத்து பேக்குக்குள்ள டோனட்டை அள்ளி போட்டுட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான் பாருங்க. பார்த்தா அங்க இருக்கிற செக்யூரிட்டி டீமு கதவை தட்டுறாரு. இவர் கதவை திறந்து இப்ப என்னப்பா பிரச்சனை அப்படின்னு உள்ள இருக்க வெளியில வரான். இவர் இப்போ தற்சமயம் செக்யூரிட்டி ஆபீசரா இங்க வேலை பார்க்கிற. ஒரு காலத்துல இந்த ஆளுக்கே நம்ம ஆளுதான் ட்ரைனிங் கொடுத்தவர். இப்ப ரிட்டையர் ஆயிட்டார் இல்லையா, பெருசா யாரும் மதிக்க போறது இல்ல. இவன் இந்த மாதிரி திருடுனான்னு புடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். யோ எத்தனை தடவையா சொல்றது, நீங்க இருந்து ரிட்டையர் ஆயிட்ட, யாரையும் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கோ இழுக்கிறதுக்கோ உனக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறாரு செக்யூரிட்டி ஆபீசர். அந்த பையன் வேற கண்ணெறியுதுன்னு கத்துறான். டேய் என்னடா பண்ண, மறுபடியும் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டியான்னு கேக்குறாரு ஆபீசர். பிளாஷ்பேக்ல பார்த்தா என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. பேட்ச் மாதிரி ஒன்னு காட்டுவார். இங்க இருந்து ரிட்டையர் ஆகும்போது ஞாபகார்த்தமா கொடுத்தது. இந்த கேம்பஸ்ல இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம் பதக்க மாதிரி இதை வச்சிருப்பாங்க, அடையாளத்துக்கு காட்டுறது. அதை நம்மால் காட்டியிருப்பான். ஏதோ போலீஸ் மாதிரி காட்டுற, இதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன்டா அப்படிங்கிற அந்த பையன். திமிரா பேசுனதும் ஸ்ப்ரே அடிச்சு விட்டாப்ல. என்னத்தர அடிச்சான்னு பார்த்தா கையில சானிடைசர் அடிச்சுட்டு இருப்போம்ல, அந்த சானிடைசரை கண்ணில் அடிச்சு விட்டுருக்கான். பேக செக் பண்ணி பாரு, எவ்வளவு சாப்பிட்ற ஐட்டத்தை திருடி இருக்கிறான் இவன். திருடுன்னு சொல்லும்போது யாராவது கண்ணுல சானிடைசர் அடிப்பாங்களா, அறிவு இருக்கா அப்படின்னு இந்த ஆபீசர் கேக்குறாரு. போன தடவை பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டேன், நீ தான் பெப்பர் ஸ்ப்ரேயை புடிங்கிட்டியே, அதான் ஹேண்ட் சானிடைசரை அடிச்சு விட்டேன் அப்படிங்கிறாரு அவரு. பையன் வேற கத்திக்கிட்டு இருக்கிறான், வலிக்குதுன்னு. கை விலங்க அவுத்து விடு அப்படின்னு ஆபீசர் சத்தம் போட இவரும் கை விலங்க அவுத்து விட்டார். பேக்ல இருந்து கொட்டுனா டோனட் ஏகப்பட்ட ஐட்டம் கொட்டுது. அப்புறம் கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கூப்பிட்டு இவன் கண்ணை கொஞ்சம் கழுவி விடுமான்னு அமுச்சு விடுறாரு. ஏய் என்னடா பண்ண போற, மறுபடியும் போலீஸுக்கு கால் பண்ண போறியா அப்படின்னு நம்மால் கேட்க, நீ தான் என்ன கால் பண்ண வைக்கிறேன்னு ஆபீசர் சத்தம் போடுவார். வெளியில போல போலீஸை கூப்பிடுவேன்னு கேட்டு வரைக்கும் கொண்டு வந்து வெளியில போய் சொல்றாரு. அப்பையும் திமிரான மாலு பிஹேவ் பண்ண காண்டான ஆபீசர், உலகத்துல தோல்வியில 2 வகை உண்டா. ஒன்னு தோத்துக்கிட்டே இப்ப வரைக்கும் இருக்கிறவன், இன்னொருத்தவன் தோத்து போனவன். நீ இதுல செகண்ட் கேட்டகரி. தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வராத அப்படின்னு மூஞ்சில அடிச்சாப்ல பேசிட்டு போயிட்டேன். தன்னை ஒரு ஃபெயிலியர்னு சொன்னதுல இவருக்கு கொஞ்சம் வருத்தம், கோபம். தான் வண்டியை கூட எங்க நிப்பாட்டி இருக்கிறாருன்னு பாருங்க. இந்த கேம்பஸ்ல செக்யூரிட்டிஸ்க்கு நிப்பாட்டுறதுக்காக அப்படின்னு வச்சிருக்கிற ஏரியால இவனோட காரை நிப்பாட்டி இருப்பான். அங்கேயே பாருங்க போர்டு தெளிவா எழுதி இருக்குது. இவர் இங்க எம்ப்ளாயி கிடையாது, ஆனா இங்கதான் நிப்பாட்டி இருக்கிறாரு. வந்து பார்த்தா ஃபைன் போட்டு ஒரு $50 ஃபைனா, கிட்டத்தட்ட 4000 ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க. இன்னும் கோபம் வருது நம்ம ஆளுக்கு. வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அக்கா, அவ தூங்கிட்டு இருக்கா. நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு காலையில எல்லாம் படுத்து கிடப்பா போல. இன்டர்வியூ என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறா. ஆக்சுவலா இவ தான் கொண்டு போய் இன்டர்வியூக்கு விடணும், கூட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தா. ஏன்னா அவனுக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால. ஆனா அவன் இப்பதான் உன் கூட தங்குறேன், இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பஸ்ல தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன், அதே மாதிரி பஸ்ல தான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன், திரும்ப அதே பஸ்ல தான் வந்தேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, தூங்கிட்டு இருக்கிற ஒன்ன உசுப்புறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாரு தம்பி.
சரி இன்டர்வியூ எப்படி போச்சு அப்படின்னு அந்த அம்மா விசாரிக்குது. இதுல வேற விடாம காலு அடமான வச்சு கடன் வாங்கியிருக்காங்க போல. இஎம்ஐ கட்டுன்னு பயங்கர தொல்லை இவங்களுக்கு வேற. கடன் பிரச்சனையில இருக்காங்க. சும்மா இவனை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. அம்மா உனக்கு லஞ்சுக்கு பிறகு கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸுக்கு போலையா அப்படிங்கிறா. ஆமா பார்ட் டைம்ல நர்ஸ் ஜாபுக்காக படிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு உடனே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மதியம் ஃபுல்லா நர்ஸ் வேலைக்கு படிக்கணும், நைட்டு ஃபுல்லா ஃபீஸ் கட்டுறதுக்கும் இவனை பாத்துக்கிறதுக்கும் சம்பாதிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறான். காலையில அந்த கேப்ல தான் தூங்க வேண்டியதே இருக்குது பாத்துக்கங்க. இவன் ஞாபகப்படுத்தினதும் அவ கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கிளினிக்கு வந்திருக்கிறான். மனநல மருத்துவரை பாக்குறான். அவர் ரைட்டா விசாரிக்கிறாரு, எப்படி இருக்கு, நல்ல இம்ப்ரூவ்மெண்டா, நல்லபடியா போகுதா வைக்கிதா அப்படிலாம் விசாரிச்சுட்டு இருக்கிறார். உங்க அப்பா வந்து பேசுவாரே அந்த மாதிரி இப்பெல்லாம் பேசுறாரா, முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் வந்து முன்னாடி நிக்கிறாங்களா, பயமுறுத்துறாங்களா அப்படிலாம் கேட்டா இப்பெல்லாம் அப்படி எல்லாம் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு போய் சொல்றான். ஏன்னா ஆமான்னு சொன்னா மறுபடியும் தூக்கி மனநல காப்பகத்துல போட்டாங்கன்னா அதுக்காக போய் சொல்றான். அப்புறம் மாத்திரையில ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குமா, அதெல்லாம் பாத்துக்கோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இவனும் டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிட்டு வராங்க. அப்படி வரும்போது பார்த்தா ஒரு சந்து பக்கம் ஒரு வேன் நிப்பாட்டி பக்கத்துல ஒருத்தன் ஒரு பொம்பளை புள்ளைய சத்தமா பேசிட்டு இருக்கிறான். உனக்கு நாங்க சோறு போடுறோம், உனக்கு நாங்க உடுத்திக்க துணி கொடுக்குறோம், உனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறோம், அதுக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்லையா உனக்குன்னு ஒரு பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்றான், அடிக்கிறான். அடிச்சடியில் அந்த பொண்ணு கீழே விழுந்துருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பயலுக்கு நெஞ்சு படபடன்னு அடிக்குது. பயத்தை போக்குறதுக்காக என்னென்னமோ பேசிட்டு இருப்பான். இன்னும் தொடர்ந்து அந்த பக்கத்துல சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. மறுபடியும் எட்டி பார்க்கறான். அந்த பொண்ணை இழுத்து வண்டிக்குள்ள தள்ளி இவன் கதவை சாத்துவான். அப்படி கதவை சாத்துறவன் திரும்புவான் பாருங்க. கண்ணு, மூக்கு, வாயி, முகம் எப்படி இருக்கும் இது எதுவுமே நம்ம ஹீரோவுக்கு தெரியல. பிளைனா தெரியுது. பயந்து போறான். சில விஷயங்கள் இவனுக்கு இப்படித்தான் தெரியும் போல. அப்படி பயப்படும் போது 1 2 3 சொல்லிட்டு தான் மறுபடியும் பாப்பான். அதே மாதிரி 1 2 3 சொல்லிட்டு திரும்ப பாப்பான் பாருங்க. அதுக்குள்ள வண்டி கிளம்பிடுச்சு. மண்டைக்குள்ள பார்த்தா அவங்க அப்பன் பெத்த தகப்பன் பேசுறான். ஏண்டா அந்த பொண்ணை போய் காப்பாத்த போறியா? உங்க அக்காவோட தாடைய நான் அடிச்சு நொறுக்கும் போது கூட பயந்துகிட்டு ஓரமா உட்காந்துக்கிட்டு ஒண்ணுக்கு போயிட்டு இருந்தவனி நீ இந்த பொண்ணை காப்பாத்த போறியாக்கும் அப்படின்னு அப்பா திட்டிட்டு இருக்காரு. மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. இல்ல உன்னால எதுவும் பண்ண முடியாது, உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வேனை ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறான் பாருங்க. அவன் ஓடுறதே இவ்வளவு வித்தியாசமா இருக்குதுன்னு பாருங்க. வண்டி நம்பரை பாக்குறான். உள்ள அந்த பொண்ணு காப்பாத்துங்கன்னு கதறத பாக்குறான். வண்டி நம்பர் 51N31451 இப்படி பார்த்து திரும்ப திரும்ப சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிறான் அந்த நம்பரை. தெரு பேரு எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டான். இப்போ அந்த வேனுக்கு பின்னாடி போகணும். என்னடா பண்றேன்னு யோசிச்சா பக்கத்து வீடு ஒண்ணு இருக்குது. வீட்டு கதவை தட்டுறான். யார் அதுன்னு இவர் திறந்து பாக்குறாரு. பக்கத்து வீட்டுக்காரர் பெரியவர் தான். நம்ம பைய இந்த மாதிரி ஒரு பொண்ணை வேன்ல தூக்கி போட்டு கடத்திட்டு போறாங்க, காப்பாத்தணும், அவங்கள ஃபாலோ பண்ணணும், கார் எடுங்கங்கறான். என்ன விளையாடுறியா அப்படிங்கிறாரு அவரு. கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்க, காப்பாத்த போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அவன் என்னெல்லாம் பார்த்தா உனக்கு என்னடா கார் டிரைவர் மாதிரி தெரியுதா அப்படின்னு சத்தம் போடுறாரு. அவன் பேசுறத வச்சே சரியில்லைங்கிறாப்ல இவர் புரிஞ்சுக்கிறார். ஒழுங்கா போயிடு இல்ல போலீஸை கூப்பிடுவேன்னு கதவை சாத்திட்டார். இவன் திரும்ப திரும்ப தட்டுறாங்க. ஒரு பொண்ணை அடிச்சு இழுத்துட்டு போறான், காப்பாத்தணும் காப்பாத்தணும்னு கத்துறான். சார் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கத்துறான். அவர் கண்டுக்கவே இல்ல. சரின்னு அங்க இருந்து கிளம்புறார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லலாம்னு நினைக்கிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற வழியிலேயே மண்டைக்குள்ள அப்பன் நீ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவியா, ஏறிடுவியா, ஏறினாலும் சொல்லிடுவியா, சொன்னாலும் அவங்க நம்புவாங்களா, உன்னை பைத்தியம்னு நினைப்பாங்கன்னு இப்படி மண்டைக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் ஓடுது. எல்லாத்தையும் தாண்டி போலீஸுக்கு போயிட்டாங்க. ரிசப்ஷன்ல சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு போலீஸ்காரம்மா அப்புறம் இவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்குது. இந்த மாதிரி சொல்றான். ஒரு பொண்ணை ஒருத்தன் அடிச்சு வண்டியில ஏத்திட்டு கடத்திட்டு போனா நான் பார்த்தேன், இந்த தெருமுக்குல பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். வண்டி எப்படி இருந்துச்சு கேட்டா வெள்ளை கலர் வேனுங்கிறான். வண்டி நம்பர் தெரியுமான்னு கேட்டா எஸ் நம்பர் தெரியும், நான் பார்த்தேன்னு 51N31451 அப்படின்னு நம்பரை பார்த்ததை மனப்படம் பண்ணதை சொல்றான். அந்த அம்மா நோட் பண்ணிக்கிச்சு. கடத்தப்பட்ட பொண்ணு எப்படி இருப்பான்னா சராசரி உயரம், முடி வந்து அந்த வெள்ளை முடியா கோல்டன் முடி மாதிரி முடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். கடத்தினவன் எப்படி இருந்தான்னு கேட்டா பிரவுன் கலர்ல ஜாக்கெட் போட்டிருந்தான், அதை மட்டும் தான் பார்த்தேன், சராசரி உயரம்னு சொல்றாப்ல. முகம் எப்படி இருந்துச்சு, தாடி இருந்துச்சா அப்படி இப்படின்னு கேட்டா அதெல்லாம் அவனுக்கு தெரியலங்கிறான். சரியா கவனிக்கலங்கிறான். இவன் பேசுறத வச்சு கையில இருக்கிற அந்த கீரல்களை வச்சு இந்த அம்மா இவன் மேல டவுட் படுது. இவன் சொல்றத நம்பலாமா இல்ல பைத்தியம் சொல்றத எங்கிட்ட நம்புறதுன்னு யோசிக்குதான் தெரியல. போறப்போ அவன் பேரையும் அவன் டேட்டா பர்த்தையும் திரும்ப கேட்டுக்குது. அப்புறம் அவன் டீடைல்ஸை கம்ப்யூட்டர்ல போட்டு செக் பண்ணி பார்த்தா இவன் மனநல காப்பகத்துல பல வருஷம் இருந்தவனும் மனநோய் இருக்குன்னு தெரிய வருது. தன்னை பல தடவை காயப்படுத்திட்டு இருக்கிறான், ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கிறான், இப்படி பல விஷயங்கள் தெரிய வர அவன் கொடுத்த கம்ப்ளைண்ட் அந்த அம்மா பெருசா எடுத்துக்குமோ என்னவோ தெரியல. வீட்டுக்கு வந்தா மண்டைக்குள்ள அவங்க அப்பனோட சவுண்டு. அந்த பொண்ணை அவங்க தேடவே மாட்டாங்க. ஒரு பைத்தியம் ஒரு மென்டல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி போலீஸ் தேடும் வைக்கும்னு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதுல காண்டானவன் உடனே அங்க இருந்து போனை போடுறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை போட்டு அந்த அம்மாட்ட பேசுறான். என்ன அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டீங்களா, காப்பாத்திட்டீங்களான்னு. அந்த அம்மா இல்ல தம்பி, நீ கொடுத்த நம்பரை போட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தோம், அந்த வண்டி நம்பர் என்ன ஏதுன்னு. நீ சொன்ன நம்பரு இங்க இருந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரத்துல வேற ஒரு ஊர்ல ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் பிடிச்சு இன்னைக்கு காலையில ஃபைன் போட்டிருக்கிறார் தம்பி, எல்லாமே கம்ப்யூட்டர்ல வருது. நீயும் இன்னைக்கு காலையில நம்ம ஊர்ல ஒரு பொண்ணை கடத்தினதா சொல்ற. நம்ம ஊர்ல காலையில பொண்ணை கடத்தி விட்டு
500 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி போய் அங்க ஒரு போலீஸ் கிட்ட மாட்டி அதே காலையில எப்படி ஃபைன் கட்ட முடியும்? ஏன்னா அங்க 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறதுக்கு அரை நாள் ஆகி போயிடும். அதனால வாய்ப்பில்லை தம்பி, நீ போனை வைன்னு வச்சிருச்சு. இவனுக்கு மனசு கேட்காம என்ன பண்ணணும் தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம பெரிய ஒரு கம்ப்யூட்டர்ல உட்காந்து போக்கர் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறார். பெட் கட்டி மொத்த பணத்தை இழந்துறார், தோத்து போயிட்டார். அதே சமயம் காலிங் பெல் அடிக்கிற சத்தம். கதவை திறந்து பார்த்தா நம்மால் தான் நிக்கிறான். மறுபடியும் அதே மாதிரி பொண்ணை காப்பாத்தணும் வைக்கணும்னு புலம்பிட்டு இருக்கிறான். ஏன்டா வந்து ஏந்தாலே இருக்கிற, போடா போலீஸ் ஸ்டேஷனுக்காவது போடா அப்படின்னு சத்தம் போடுறார். இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், பிளேட் நம்பர் எல்லாம் சொன்னேன், வண்டி நம்பர் எல்லாம் சொன்னேன், அவங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க, அந்த பொண்ணை காப்பாத்தணுங்கிறா. சரிடா, சுத்தி எத்தனை வீடு இருக்கு, ஏன்டா என் வீட்டு கதவை தட்டுற அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு உங்களை பார்த்தா போலீஸ்காரர் மாதிரி தெரிஞ்சது, நீங்க போலீஸா இல்ல ரிட்டையர்டு போலீஸா அப்படின்னு கேட்டதும் அவர் மனசு அப்படியே குழு குழுன்னு ஆயிப்போச்சு. சரி நம்மளையும் மதிச்சு ஒரு பையன் உதவி கேட்கிறான், பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கிறான்னு சொன்னதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மனசு மாறதுக்குள்ள தயவு செய்து உள்ளவா அப்படின்னு உள்ள கூப்பிட்டுக்கிறார். உள்ள கூப்பிட்டு அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு பொறுமையா விசாரிக்கிறார். ஆன்லைன்ல நிறைய வெப்சைட்ஸ் உண்டு. வண்டி நம்பர் போட்டா அதுவே ஓனர் யாரு, அட்ரஸ் என்னங்கிற டீடைல்ஸை சொல்லிடும். அதுல போட்டு பார்க்கலாமேன்னு போட்டு பார்க்கும்போது இவன் சொல்றான், இல்ல நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், போலீஸ்ட்ட சொல்லிட்டேன், அவங்க இந்த மாதிரி 500 கிலோமீட்டர் தூரத்துல வேற ஒரு இடத்துல வேற ஒரு வண்டி இருந்தா சொல்ல, அப்போ கடத்தின வண்டியில ஒரிஜினல் பிளேட்டை தூக்கிட்டு வேற ஏதோ ஒரு பிளேட்டை மாட்டி இருக்கலாம். நீ சொன்ன நம்பர் 500 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு வண்டியில இருக்குதுன்னா அந்த வண்டியில இருந்து நம்பர் பிளேட் திருடப்படவில்லை. நீ சரியா தான் பாத்தியான்னு கேட்டா ஆமா பாத்தேங்கிறாப்ல. வண்டி நம்பர் கேட்க மறுபடியும் நம்பரை சொல்றான். இங்கதான் அவர் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறார். வண்டி நம்பர் என்னன்னு கேட்டா 51 என்னன்னு இவன் வரிசையா சொல்லுவான். ஏண்டா ஸ்டார்டிங்ல நீ 5ன்னு சொன்னேல, அது ஏன் எஸ்ஸா இருக்க கூடாது அப்படின்னு எஸ் போட்டு காட்டுறார். ஆமா மேபி இருக்கலாம்னு இவன் யோசிக்கிறான். அதே மாதிரி அந்த நம்பர் கடைசியா நடுவுல வந்து 14 அப்படின்னு முடியும். அந்த 14ல 1க்கு பதிலா அந்த நம்பர் ஏன் ஐயா இருக்க கூடாது அப்படின்னு கேக்குறார். இவனுக்கு குழப்பமா இருக்கு. ஆமா மேபி ஐயா கூட இருக்கலாம்னு. ஏன்னா வண்டி ஆன்ல இருக்கும்போது வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும் வண்டி. அப்ப ஐங்கிறது 1ஆவோ 1ங்கிறது ஐயாவோ கூட தெரியலாம். இப்படி எந்த நம்பர் எல்லாம் இப்படி மாறி மாறி தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 6 பாசிபிலிட்டி உண்டு. சோ ஒரு பிளேட் நம்பரை ரன் பண்ணி மட்டும் பார்த்தா பத்தாது, 6 நம்பரை ரன் பண்ணி பார்க்கணும். அந்த 6 அட்ரஸையும் கண்டுபிடிக்கணும். அங்க போய் பார்க்கணும். அந்த 6 அட்ரஸ்ல அந்த வண்டியை பார்க்கையில அந்த வண்டியில நம்பர் பிளேட் இல்லாம இருந்ததுன்னா அந்த வண்டியில இருந்து தான் நம்பர் பிளேட்டை கலட்டி கடத்துற வண்டியில மாட்டிருக்கானுங்கன்னு அர்த்தம்னு எடுத்து சொல்றார். ஆமா நான் சொல்றதெல்லாம் நம்புறீங்களா, போலீஸே என்ன நம்பலன்னு கேட்க, அதுக்கு நம்மால நான் உன்னை நம்பலடா, இருந்தாலும் விசாரிக்கலான்னு மட்டும் எனக்கு தோணுதுங்கிறாப்ல. ஆன்லைன்ல இவர் தான் நிறைய வெப்சைட் வச்சிருக்காருல்ல, அதுல உள்ள போய் பார்க்கலாம்னு என்டர் பண்ணா அமௌண்ட் இல்லன்னு வருது. இவர்கிட்ட பணமும் இல்ல, அதனால ஆன்லைன்ல செக் பண்ண முடியாது. பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்சுக்குள்ள பாக்குறதுக்கு வாட்ச் மாதிரி தெரியுது, ஆனா அதுக்குள்ள பார்த்தா போலீஸ் மாதிரி ஒரு பேட்ச் எல்லாம் வச்சிருப்பாரு. சும்மா தேவைப்படும் போது நான் போலீஸ்னு அப்பப்போ ஒரு ஆக்டிங்க போடுவார் போல எங்கேயாவது. அந்த போலீஸ் பேட்ச் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறார். என்கொயரி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும், அங்க போய் அவங்க கிட்ட போலீஸ் பேட்ச் கிடையாது, அதுக்கு பேர் என்னது, கேம்பஸ் செக்யூரிட்டி பேட்ச், அதான் வச்சிருக்கா. ரிட்டையர் ஆன பிறகு அதை பயன்படுத்தக்கூடாது போல. நான் கூட ஏதோ நினைவா அவங்க கொடுத்துருக்காங்க ரிட்டையர் ஆகும்போது அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் இல்ல, வச்சிருக்கவே கூடாது பைபிள்ல, இருந்தாலும் வச்சிட்டு இருக்கான் பழச கொடுக்காம. ரிட்டையர் ஆன பிறகும் அதை வச்சிட்டு இருக்கான் அந்த பேட்சை. அதை காமிச்சு விட்டு எங்க ஏரியா பக்கம் சந்தேகத்துக்குரிய வகையில ஒரு வண்டி நின்னுகிட்டு இருந்தது, அந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு 6 பாசிபிலிட்டி இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அட்ரஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டா, இதுக்கெல்லாம் மேலிடத்துல இருந்து அப்ரூவல் வேணும், நீங்க செக்யூரிட்டியா இருந்தாலுமே செக்யூரிட்டி கார்டா இருந்தாலுமே எங்களால கொடுக்க முடியாதுன்னு அந்த அம்மா சொல்லும். நான் செக்யூரிட்டி கார்டு இல்லைங்க, அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாத்துக்குமே டைரக்டர் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ், காலேஜ்ல அப்படி இப்படிலாம் சீனை போட்டு பார்ப்பான். அப்பயும் அந்த அம்மா முடியாதுன்னு சொல்லிடும். இதெல்லாம் கேட்டு பொறுமையா இல்லாம பின்னாடி இருக்கிற பைபிள்ல, எங்க அங்க ஒரு பொண்ணோட உசுர ஆபத்துல இருக்குது, என்னாச்சோ ஏதாச்சோ, நீங்க என்னங்க இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போடுவாங்க. உடனே அந்த அம்மா என்ன ஓரா பண்றீங்க, நான் போலீஸுக்கு கால் பண்றேன். கீழே ரிசப்ஷன், மேல போலீஸ். மேல கால் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள போனை பிடிங்கி கீழே தூக்கி போடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு எப்பா அம்மா ஒரு நிமிஷம் பொறுமையா இருமா, டேய் பொறுமையாடுறா, இந்த மாதிரிலாம் பண்ணேன்னா 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுறாங்க, அப்புறம் அந்த பொண்ணை யாரை காப்பாத்துறது அப்படின்னு சத்தம் போட்டு தான் அமைதி ஆயிட்டான். கீழே விழுந்து கிடந்த லேண்ட்லைன் நம்பர்லாம் எடுத்து கொடுத்து சாரிமா மன்னிச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. கார்ல ஏறி உட்காந்தாச்சு. பேசிட்டு இருக்கும்போது அவர் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்காக அந்த பேனாவை போட்டு அமுக்கிக்கிட்டே இருப்பாரு நொட்டுன்னு. உடனே அவன் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி அந்த பேனாவையே குறுகுறுன்னு பாக்குறான். டேய் ஏன்டா அப்படி பாக்குற, பாக்காதரா அப்படி அப்படின்னு சத்தம் போறாரு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாக்காதராங்கிறார். இல்ல எந்த பக்கம் சத்தம் வந்தாலும் அதை பாக்குறது எங்க மாதிரி ஆட்களுக்கு வழக்கங்கிறான் அவன். இதுக்கிடையில அந்த ரிசப்ஷன்ல இருந்து மேல கால் பண்ணி போலீஸ்காரங்க கிட்டையும் சொல்லிட்டாங்க போல, இந்த மாதிரி ஒருத்தன் வந்தா பேரை சொல்லியிருக்கான், வந்தவங்க 2 பேரோட பேரையும் சொல்லியிருக்காங்க. காலையில ஒரு பையன் வந்தானே, அந்த பையன் மறுபடியும் வந்திருக்கான் போல, என்ன ஒரு போலீஸ்காரர் இப்படி எல்லாம் வந்தாங்க, விசாரிச்சாங்க, சின்னதா பிரச்சனையாச்சு, போயிட்டாங்கன்னு எல்லாத்தையும் அப்டேட் பண்ண போலீஸ்கார அம்மாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் டவுட் வருது. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாத தம்பி, இடத்த காலி பண்றா அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. ஆனாலும் மனசு கேட்காம சரி வந்து தொலைன்னு அந்த பொண்ணை கடத்தின இடத்துக்கு கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டுறாரு. பொண்ணு என்ன போட்டிருந்தா அப்படின்னு விசாரிக்க, ட்ரெஸ் கோட விசாரிக்க, தம்மா தூண்டு டவுசர் போட்டிருந்திருக்கா, டிஷர்ட் போட்டிருந்திருக்கா அப்படின்னு எடுத்து சொன்னதுமே அதிகால வேலையில இப்படி தம்மா தூண்டா டவுசரை போட்டுட்டு ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் பண்ணியிருந்தாலாம். இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா அங்க பாலியல் தொழில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ
ஒரு கால்கள் போல அப்படிங்கறத அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறார். இதை ஏன்டா நீ முன்னாடியே சொல்லலன்னு சொல்லிட்டு அடுத்தவனை கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி பெண்கள் நிக்கக்கூடிய இடத்துக்கு போறார். அங்க வண்டியை போட்டுட்டு இவங்க கிட்ட வந்து தன்னோட செக்யூரிட்டி பேட்ச போலீஸ் பேட்ச்னு காட்டி போய் சொல்லி சிகரெட் வேணுமான்னு கேட்க அந்த அம்மா சிகரெட் வாங்கி அடிக்குதுங்க. லைட்டா விசாரிக்கிறார். இந்த மாதிரி இந்த தெருவில் ஒரு பொண்ணு நிக்கிறா, அந்த பொண்ணை திடீர்னு ஒரு வேன்ல யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த பொண்ணு பேரு கீரு ஏதாவது தெரியுமா அப்படி இப்படின்னு விசாரிக்க அந்த அம்மா தெரியாதுங்குது. தெரியாதா, எங்க கண்ணாடியை கழட்டிட்டு சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்க சரின்னு அந்த அம்மா கண்ணாடியை கழட்டிட்டு பேசுதுங்க. கண்ணை சிமிட்டி பேசும். இப்ப ஏன் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. சரி நீ சொல்றது உண்மைதான் நம்புறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறார். என்னங்க அப்படியே வந்துட்டீங்கன்னு நம்ம போய் விசாரிப்பான். டே அவ பேசும்போது கண்ணை சிமிட்டினாடா, அப்போ உண்மையை சொல்றாதான்டா அர்த்தம் அப்படின்றாப்ல. அப்புறம் கார்ல ஏறி உட்காந்தா திடீர்னு ஒருத்தன் வந்து காரோட கண்ணாடி எல்லாம் கண்ணா அப்படின்னு உடைக்கிறான். அடிச்சு போட்டு இவங்களையும் வெளியில கொண்டு வந்து நிப்பாட்டுறான். இரடான்னு பார்த்தா அந்த ரவுடிகளுக்கு ஒரு முதலாளி இருக்குது. எங்க இருக்கிற அந்த கால்களுக்கும் இவதான் முதலாளி போல. இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றவ இவ. ஏன் ஏரியா பக்கம் வர்ற, ஏன் என்கிட்ட வேலை பார்க்கறவங்கள அதுவும் போலீஸ்னு பொய் சொல்லி விசாரிக்கிறேன்னு இப்படி விசாரிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் தான் இவங்க நடந்த மேட்டர்லாம் எடுத்து சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றகள பேச, நீ சொல்ற அந்த ஏரியா எங்க ஏரியா கிடையாது, நீ சொல்ற அந்த தெருவில் என் பொண்ணுங்க யாரும் நிக்கவும் மாட்டாங்க, இனிமே என் ஏரியா பக்கம் வரக்கூடாது, என் பொண்ணுங்க கிட்ட விசாரிக்க கூடாது, ஓடி போங்கடா அப்படின்னு மிரட்டி விட்டுறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம சரின்னு கிளம்புறாங்க. வண்டி சேதாரத்துக்கெல்லாம் நீ தாண்டா காசு தரணும், உன்னால தாண்டா இதெல்லாம் ஆச்சு அப்படிங்கிறாரு அவரு. இவனுக்கு காசுக்கு எங்க போவேன் சொல்லுங்க, அவ்வளவுதான் தம்பி, இதுக்கு மேல என்னால முடியாது, வேணா வண்டியில ஏறு உன்னை வீட்டுல இறக்கி விடுறேன், இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அவன் கார்ல ஏறாம உடனே நடக்க ஆரம்பிச்சிடறான். இவருக்கு மனசு கேட்கல. ஆளும் கொஞ்சம் ஒரு மாறுங்கிறது அவருக்கு புரியுது. ஆழ்ந்த சிந்தனைக்கு போறார். கையில அந்த பேனா வச்சுக்கிட்டே என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கிறார். பார்த்தா அந்த பயபுல அங்க நடந்து போய்கிட்டு இருப்பான். இவர் வண்டியிலேயே அவன் பக்கத்திலேயே ஃபாலோ பண்ணி வரார். ஏதாவது ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே இருப்பான் போல. இப்பயும் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறான். டேய் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு இருக்கிற ஒரே வழி, நம்ம கிட்ட இருக்கிற அந்த 6 பிளேட் நம்பர் கார் நம்பர்ஸ் இருக்குதுல்ல, அந்த 6 நம்பரையும் ரென் பண்ணி பார்த்து அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த 6 வண்டியையும் பார்த்தா தாண்டா உண்டு. நம்பர் பிளேட் அங்க இருக்கா இல்லையா, திருடப்பட்டு இருக்கிறதான்னு பார்த்தா தாண்டா உண்டுங்கிறாப்ல. கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, வாடான்னு கூப்பிடுற. விட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. சரின்னு நம்ம போய் ஏறிக்கிட்டான். எங்கடா போறாங்கன்னா மறுபடியும் அதே கேம்பஸுக்கு போய் அந்த செக்யூரிட்டி ஆபீசரை பாக்குறார். உதவின்னு வந்து நிக்கிறார். உன்னதான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னல, ஏன் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்றேன்னு சத்தம் போடுறான் அவன். இவர் உள்ள வரும்போது ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருப்பாப்ல. கேட்டா ட்ரைனிங்கிறாரு. டேய் ட்ரைனிங்கா இல்ல அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியா, எனக்கு ஒரு உதவி தேவை, அந்த உதவியை சொன்னேன்னா இந்த மேட்டரை பத்தி நான் வெளியில எதுவும் சொல்லாம இருப்பேன், இல்ல வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் பத்தி நான் கண்ணா அப்படின்னு பேசி விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அவனுக்கு பயம். ப்ரூஃப் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னு கேட்டா என் கண்ணை பார் அப்படின்னு கண்ணை காட்டுறாப்ல. நான் போய் சொல்லனா இல்லையான்னு கண்டுபிடி அப்படிங்கிறாப்ல. ஆனா அங்க ஒரு மேட்டரை மறந்து விட்டாரு. கண்ணை சிமிட்டல. கண்ணை சிமிட்டாம அப்படியே நேருக்கு நேர் பாக்குறாரு. உண்மையை சொல்றவங்க லைட்டாவது கண்ணை சிமிட்டுவாங்க, நீ கண்ணை சிமிட்டவே இல்ல, அப்ப நீ போய் சொல்ற, நீ கொடுத்த ட்ரைனிங் தாங்கிற அந்த ஆபீசர். இருந்தாலும் பரவாயில்ல ஒளிஞ்சு போ, உனக்கு நீ கேட்கிற உதவியை நான் பண்ணி தொலைறேன், ஆனா அடுத்து ஜென்மத்துக்கு இந்த பக்கம் வரக்கூடாது, வாக்கு கொடுன்னு சத்தியம் வாங்கிக்கிறாப்ல. நம்மால வேற வழி இல்லாம சத்தியம் செய்யறார். அப்புறம் தான் அந்த கையில இருக்கிற அந்த 6 நம்பரையும் கொடுத்து, உனக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் டிராபிக் போலீஸா வேலை பார்க்கறான்ல, அவங்கிட்ட கொடுத்து இந்த அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுப்பா அப்படின்னு கேட்க சரின்னு அவரு ஹெல்ப் பண்றேன்டாப்ல. அவங்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட்டே எடுத்து ஆபீசர் கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டாப்ல. டிராபிக் போலீஸ் இருந்து வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பிச்சு விட்டாப்ல. இதுதான் அவங்க பேரு அட்ரஸ்ன்னு கொண்டு வந்து கொடுக்குறான். அதுக்கு முன்னாடி அங்க ரிசர்வ்டு ஃபார் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் எழுதி வச்சிருந்தாங்க இல்ல, அந்த போர்டு மேல காண்ட காட்டுறார். கண்ணா பின்னான்னு தூக்கி எறியற. ஏன்னா மறுபடியும் ஃபைனை போட்டா போர்டு இருந்தா தானே போர்டை தூக்கி போடுற. இப்போ இந்த அட்ரஸுக்கெல்லாம் போய் இங்க இருக்கிற வண்டி எல்லாத்தையும் பார்க்கணும், நம்பர் பிளேட் திருடி இருக்கான்னு செக் பண்ணணுங்கிறாப்ல. நாமன்னு பேசும்போது எது நாமலாங்கிறான். ஆமா தம்பி, நீ தானே ஆரம்பிச்ச, நீ தான் முடிச்சு வைக்கணுங்கிறார். அதுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படிங்கிறாப்ல. எனக்கு பசிக்கல அப்படிங்கிறான். எனக்கு பசிக்குதுரா அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் போய் உட்காந்து ஆர்டர் பண்றாங்க. ஃபுட் கூப்பன் ஒன்னு வச்சிருக்கிறார். அதுல 3 பஞ்ச் பண்ணாங்கன்னா ஒருவேளை சாப்பாடு ஃப்ரீ போல. அதை பத்திலாம் விசாரிச்சுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடவும் செய்யற. அப்புறம் மறுபடியும் வண்டியில ஏறி கிளம்பும் போது இவன் கண்ணை பார்த்தே பேச மாட்டேங்கிறான். அதை காத்துப்பிட்டாருல, கண்டுபிடிச்சிட்டாப்ல. ஏன்டா கண்ணவே பார்க்காம பேசுற, ஒரு நிமிஷம் கண்ணை பார்த்து பேசு, கமான் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவனும் தயங்கி கண்ணை பாப்பான் பாருங்க, அரைநொடியில திரும்பிக்கிறான். அட பாவி, நிஜமாவே உன்னால முடியலடா அப்படின்னு சொல்ல, ஆமா என்ன மாதிரி ஆட்களால கண்ணை பார்த்து பேச முடியாதுங்கிறான். சரி ஒண்ணு பண்ணலாம், நீ யார்ட்டையாவது பேசும்போது மொதல் தடவை பேசும்போது அவங்க கண்ணை 1 செகண்ட் மட்டும் பார்த்தா போதும், அப்புறம் திரும்பிக்க. அப்புறம் 2வது தடவை பார்த்து பேசும்போது 2 செகண்ட் கண்ணை பார்த்து பேசு, அப்புறம் திரும்பிக்க. அடுத்து 3வது 4வது பார்க்கும்போது இப்படி ஒரு செகண்டா கூட்டிக்கோ, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆளும் ட்ரை பண்ணி 2 செகண்ட் பார்த்து பேசிட்டாங்க. சூப்பர், அப்படிதான் அப்படின்னு நல்ல விதமா என்கரேஜ் பண்றாரு. போன்ல பல பேரை போன் பண்ணி விசாரிச்சிருப்பாப்ல. நேராவும் ஊரா சுத்தி ஒவ்வொரு அட்ரஸுக்கா போய் இது இல்லன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் இதை பத்தி விசாரிக்கும் போது ஆக்சிடென்ட்ல வண்டி பயங்கர டேமேஜா, இன்சூரன்ஸ் பணமும் வரலையா, அதனால நான் அப்படியே கடப்புல போட்டேன், வண்டியை கூட திரும்ப வாங்கல, இந்த வண்டியை இழுத்துட்டு போகும்ல இழுவண்டி,
ஆக்சிடென்ட் எங்கேயாவது வண்டி கிடந்துச்சுன்னா அந்த டப்பா மாதிரி இழுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது போட்டுரும். அந்த மாதிரி வண்டி இழுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாரு அவரு. ஐயா அப்ப கண்டுபிடிக்க முடியாதுன்னு இவர் யோசிக்கும் போது, அப்படி டோ பண்ணி இழுத்துட்டு போனவங்க உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுத்துருக்கணுமே அப்படின்னு கேட்க, ஆமா தம்பி அந்த ரிசிப்ட் எங்கேயோ கிடந்துச்சு, பல மாசத்துக்கு முன்னாடி இருந்தது போல, இருந்தாலும் அந்த ரிசிப்ட் இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசிப்டை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காப்ல. சூப்பரா அப்படின்னு இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அந்த ரிசிப்ட்ல அந்த வண்டியை யார் இழுத்துட்டு போனா, இப்ப அந்த வண்டி எங்க இருக்குன்னு எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. மண்டைக்குள்ள பார்த்தா அவங்க அப்பன், என்னடா பெருசா சாதிச்சுதான் நினைப்பா, இதுக்கு உனக்கு என்ன அவார்டா கொடுப்பானுங்க அப்படி இப்படின்னு பையனை திட்டிட்டு இருக்கிறாப்ல. உடனே அவன் மைண்டுக்குள்ள அப்பனோட வாய்ஸ் கேட்காம இருக்கணும்னு சொல்லிட்டு ஹம் பண்ண ஆரம்பிக்கிறான், பாட்டை வாசிக்கிறாப்ல. உன் மண்டக்குள்ள என்னதான்டா ஓடும், ஏதாவது பாட்டு கேட்கறதா அந்த பாட்டு தெளிவா கேட்குமா, எப்படா கேட்கும் அப்படின்னு விசாரிக்க, இவர்கிட்ட இருக்கிற அந்த ரேடியோ புட்டிய கண்ணா அப்படின்னு ஸ்டேஷனை மாத்தி உரு கீ 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 கூக்குன்னு கண்ணாமா கத்த விடுவான். விடாம ஸ்டேஷனையோ விடாம டிவி சேனலையோ மாத்தி மாத்தி பிளே பண்ணும்போது கர 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 கரன்னு கேட்கும்ல, அப்படி கேட்கும். இப்படித்தான் என் மண்டைக்குள்ள அணுச்சனமும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் போது அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் அந்த வண்டி இழுத்துட்டு போனதா சொன்னாங்கல்ல, ஒரு ரிசிப்ட் இருந்ததுல்ல, அந்த ரிசிப்ட்ல கடை டீடைல்லாம் இருக்கும். ஒரு பெரிய குடோன்காரர் அவர். இந்த ஏரியா பக்கம் எங்க வண்டி இந்த மாதிரி நின்னாலும் அனாமத்த கிடந்தாலோ போலீஸ் இவங்கிட்ட தான் வண்டி எடுத்து கொண்டு வந்து போடுற வேலையை கொடுக்கும். அந்த வண்டியெல்லாம் இங்க தான் கராத்துல நிற்கும். அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கும் போது, ஆமாங்க இந்த வண்டியை யாருமே கிளைம் பண்ணல, ரொம்ப நாளா இங்க தான் எங்கேயாவது கிடக்குது அப்படிங்கிறாப்ல. நாங்க அந்த வண்டியை பார்க்கலாமான்னு நம்ம பெரியவர் விசாரிக்க, உங்க விருப்பம் தேடி பாருங்க, கிடைச்சா பாருங்கன்னு சொல்லிட்டான் கடைக்காரன். சரின்னு இவங்களும் அவ்வளோ ஏக்கர் கணக்குல இருக்கிற பெரிய ஏரியா, அந்த ஏரியால இருக்கிற எல்லா வண்டியும் தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா அந்த வண்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வண்டிக்கு பின்னாடி போய் நம்பர் பிளேட் இருக்கான்னு பார்த்தா நம்பர் பிளேட் இல்ல. அப்போ இந்த வண்டியில இருந்து தான் நம்பர் பிளேட்டை கலட்டி பொண்ணை கடத்தினதுக்கான அந்த வண்டியில எவனோ மாட்டிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறார். சூப்பர். அடுத்து என்னன்னு கேட்டா அங்கதான் சிக்கல். அதான் தம்பி பிரச்சனை. இதுக்கு பிறகு நம்மளால லீடே கிடையாது, கண்டுபிடிக்க முடியாதுங்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த வண்டியில இருந்து தான் பிளேட்டை திருடி இருக்கிறாங்கன்னு தெரிய வருது. ஆனா இதுக்கு பிறகு உங்களோட மூவ் என்னவா இருக்கும்? பக்கத்துல எங்கேயும் சிசிடிவி கேமரா வேற இல்ல, ஓப்பனா வேற கிடக்குது, இவ்வளவு வண்டி நிக்குது. சோ யார் வேணாலும் வந்து பிளேட்டை கழட்டு போயிருக்கலாம். இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கோ இல்ல லீடோ கிடைக்கல தம்பி, ஒண்ணும் பண்ண முடியாதான்னு சொல்லி வருத்தப்படுறார். அதே சமயம் பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் இவனுக்கு கேட்கறாப்ல தெரியும். அந்த வண்டியை தான் இப்ப அவன் நசுக்க போறான் காயலாங்கடைக்கு போறதுக்காக. நசுக்காத நிறுத்துன்னு சொல்லிட்டு உள்ள அந்த பொண்ணு இருக்கான்னு இவன் வளைச்சு தேடுறாங்க, பதறாங்க. நம்மால போய் டே பதறாதரா, உனக்கு தாண்டா பொண்ணோட அழுகுரல் சத்தம் மாதிரி கேட்டு இருக்குது, ஆனா இது வண்டியை நசுக்கிற சத்தம்டா, மிஷினோட சத்தம்டா, அடங்குடா அப்படின்னு அடக்குறார். இவங்க ஒரு பொண்ணை பத்தியும் பொண்ணை கடத்துறத பத்தியும் இப்படி எல்லாம் பேசிட்டு பயங்கர குழப்பம். அந்த பக்கம் கடக்காரரு இவங்க என்ன பைத்தியமாங்கிறாப்ல பாக்குறார். இந்த பக்கம் போலீஸ்காரம்மா அந்த ரிசப்ஷனுக்கு போய் சிசிடிவி கேமரால யார் யா வந்ததுன்னு பார்த்தா இந்த பையன் தான். கம்ப்ளைண்ட் கொடுத்த பையன் வந்திருக்கான். கூடவே அந்த பெரியவர் உதவிக்கு வந்திருக்கிறார். இது என்னடா இவங்களோட தொல்லை தாங்கலையடா அப்படின்றாப்ல பாத்துட்டு இருக்குது அந்த அம்மா. அப்புறம் ராத்திரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, லீடு கிடைக்கலன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அக்கா தம்பி கிட்ட அடுத்து என்ன ஏதாவது இருக்குதா, வேலைக்கு போறியா அப்படின்னு பல விஷயங்களை விசாரிச்சுட்டு இருக்குது. ஏன்னா நைட்டு ஃபுல்லா அது வேலை பார்க்கணும், பகல்ல படிக்கணும், ஃபீஸ் கட்டணும், தம்பியை பாத்துக்கணும்னு ஏகப்பட்ட பிரச்சனைங்க. சோ தம்பி வேலைக்கு போய் சம்பாதிச்சா ஏதாவது நல்லபடியா இருக்குமே அப்படின்றதுக்காக அந்த அம்மா கேட்க வர இவன் அதை தப்பா புரிஞ்சுக்கிறான். ஃப்ளோல என்ன வார்த்தை விட்டுறான்னா, இப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட பசங்களை பாத்துக்கும் போது அந்த குடும்பத்துக்கு ஏதோ கவர்மெண்ட் ஸ்டைஃபன் மாதிரி சில பணம் கொடுக்கும், ஏதோ $200 கொடுக்குமா மாசம். அந்த காசுக்காகத்தானே என்ன பாத்துக்கிறேன்னு வார்த்தையை விட்டுறான். அடா பாவி, இவ்வளவு கேவலமான நினைச்சியான்னு அக்கா பயங்கர கோவம், சண்டை போட்டுட்டு அது வேலைக்கு போறேன்னு போயிடுச்சுங்க நைட் ஷிஃப்ட் வேலைக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஏத்த வீடு தான் நம்ம பெரியவரோட வீடு. வீட்டுல பாத்ரூம்ல உட்காந்து மூஞ்சி கீஞ்சி எல்லாம் கழுவி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறார். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த பக்கம் திரும்ப பாருங்க, துப்பாக்கியோட ஒருத்தவன் வந்தவன் வாயிலேயே ஒரு இடி, பாத்ரூம்லயே வச்சு பெரியவர்னு கூட பார்க்காம கண்ணா அப்படின்னு அடிச்சிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் இவன் கிச்சன் பக்கம் வருவான். அப்பதான் கவனிக்கிறான், எதுக்க பெரியவரோட வீட்டுக்குள்ள அன்னைக்கு பொண்ணை கடத்தினால அந்த பையன் வந்திருக்கிறாங்கிறது. மூஞ்சிய பார்த்ததுமே இவனுக்கு ஷாக்கு. மெதுவா யாருக்கும் தெரியாம அந்த வீட்டு பக்கம் வரைக்கும் வந்துட்டான். சத்தமே போடாம உள்ளேயும் வந்துட்டான். இங்க பார்த்தா பொண்ணை கடத்தினவன் தான். 2 பேர் விசாரிக்க வந்தீங்களா, அந்த இன்னொருத்தவன் யாரு, நான் தான் அந்த பொண்ணை கடத்தினங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு விசாரிச்சிட்டு இருக்கிறார். அப்பயும் அந்த பெரியவர் காட்டி கொடுக்கல. யாரா அந்த இன்னொருத்தவன் கேட்கும்போது காட்டி கொடுக்கல. இவங்க போலீஸ் இல்லங்கிறது வேற அவருக்கு தெரியும். துப்பாக்கி எடுத்து மூஞ்சில சுட்ட முகரக்கட்டையெல்லாம் பிஞ்சு போயிடும் பாத்துக்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறார். கரெக்டா அப்ப நம்ம பையன் பின்னாடியே குனிஞ்சுக்கிட்டே வரான். தவந்து வரத அவர் பார்த்துட்டு சிரிக்கிறார். கையில ஒரு பால் விழுந்து கிடக்குது. அந்த பாலை எடுத்து அந்த பக்கத்துல வீசுவாங்க. அதை பார்த்து இவர் இந்த பக்கத்துல திரும்ப பாருங்க, கால்ல இவர் வச்சிருந்த பேனா வச்சு ஓங்கி ஒரு குத்து குத்திடுறாரு பெரியவர். வலிக்குதுன்னு குனியும் போது அவங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை நம்ம அழுப்புடுங்கி ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு பாட்டுறான். அவருக்கு லைட்டா இப்போ பயம் வருது. பொண்ணை கடத்தினவனுக்கு, என்ன கொன்றாத, என்ன கொன்னுட்டேனா அப்புறம் அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க முடியும் உன்னால, நான் வந்தது எல்லாம் என் பார்ட்னருக்கு தெரியும், நான் நல்லபடியா போய் சேரல அவ செத்து போயிடுவா அப்படின்னு மிரட்டுறாப்ல. மிரட்டப்லயே அப்படியே ஒரு மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டே மிரட்டுறாப்லயே பக்கத்துல போய் அந்த துப்பாக்கியை புடுங்க வருவான் பாருங்க, டப்புன்னு சுட்டுப்புறாரு நம்மால. எஸ், சுட்ட பிறகு அந்த சத்தத்தை தாங்கிக்க முடியாம காரை எப்படி பொத்திக்கிறான்னு பாருங்க. அவன் ஓடியாரும் போது இவன் சுட்டது கரெக்டா மூஞ்சில அடிச்சிருச்சு போல, மூஞ்சி பேஞ்சிருச்சு, பேந்து போச்சு. காரை பொத்திக்கிட்டே இருக்கிறார். துப்பாக்கி
துப்பாக்கி சத்தம் எப்படி பக்கத்து வீட்டு எல்லாம் கேட்டிருக்கோம், அவங்க எப்படியும் போலீஸை கூப்பிடுவாங்க. இவருக்கு பெரியவருக்கு வேற நல்லா அடிபட்டு இருக்குதே, இவருக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல போனாலே காயத்தை தொட்டாலே அவருக்கு வலி வலி கத்துற. தான் இருக்கிற நிலைமையில இவருக்கு உதவி செய்ய முடியாதுங்கிறத இவன் புரிஞ்சுக்கிட்டு அவரை வண்டியில ஏத்திட்டு இவனும் வண்டியில ஏற போகும்போது பக்கத்து வீடெல்லாம் இவனை பார்த்து ஒரு மாதிரியா பாக்குறாங்க, போலீஸ் கூப்பிடுறாங்க. இவனுக்கு இன்னும் பயமாகுது, வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான். நைட் ஷிஃப்ட் சலூன் கடையில வேலை பார்க்கறாங்க இந்த அம்மா. அக்கா கஸ்டமர் ஒருத்தவங்க இருக்காங்க, எல்லாம் முடிச்சாச்சு, இன்னும் பில்லு மட்டும் வாங்கணும். அதுக்குள்ள யாரோ நங்கு கதவை தட்ட யாரியா இந்நேரத்துலன்னு பாக்குறதுக்காக இந்த அம்மா வெளியில வருதுங்க. பார்த்தா இவங்க என்னடா நடக்குது இங்கன்னு கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு விசாரிக்குது. காயத்தை தொடும்போது அவர் வழியில ஆணு கத்துவார். இந்த அம்மா கையில எல்லாம் ரத்தம் ஆயிடுது. அந்த டவலை கொடுத்து ஒரு அமுக்குவா. நல்லா இறுக்கி பிடிச்சு வச்சுக்கோ, சத்தம் போடாத, அமுக்கிக்கோ, ரத்த போக்க நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி இறுக்கி பிடிச்சுக்க சொல்லிட்டாங்க. இதுக்குள்ள கஸ்டமர் அந்த பக்கத்துல என்ன சத்தம் அப்படின்னு விசாரிக்குதுங்க. இதை வந்துடுறேன்னு இந்த அம்மா ஓடியாந்துருது. அது ஒண்ணும் இல்ல, இந்த வேக்சிங் பண்ணுவாங்கல்ல, முடி எல்லாத்தையுமே ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விட்டுக்குன்னு புடுங்கும் போது முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும். அதை பண்றதுல கஸ்டமர் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சரி எவ்வளவு பணம்னு கேட்டா $105 அந்த அம்மா. சரி கொடுங்கன்னு வாங்கிக்குதுங்க. ஆனா $200 அந்த அம்மா காசு கொடுக்கும். இவ கை நீட்டி வாங்கும்போது கையில ரத்தம் இருக்கிறத அந்த அம்மா பார்த்துட்டு மீதியை நீயே வச்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்தேன்னா அடுத்து பின்னாடி போய் இந்த பொண்ணு விசாரிக்கும். நீ தானே நர்ஸுக்கு படிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இவரோட காயம், நெத்தியில இருக்கிற காயம் ரொம்ப பெருசு போல, அது ரத்த போக்க நிப்பாட்டாதான். இவ்வளவு நேரம் டவலை பிடிச்சிக்கிட்டுமே நிப்பாட்டலனா வெட்டு பெருசா இருக்குது. சோ தையல் போட்டாதான் காயத்துக்கு நல்லது, ரத்த கசிவு நிக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. கூடயே தைக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்யுது. முன்ன பின்ன இந்த மாதிரி தச்சிருக்கிறான்னு கேட்டா இல்ல, தச்ச நர்ஸோட வேலைகளை நான் பார்த்திருக்கிறேன், பக்கத்துல நின்று பார்த்திருக்கிறேன், வலிக்கும் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவங்களும் தையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம்னா அந்த பக்கத்துல பார்த்தா நம்ம பையன் சுட்டு ஒருத்தர் செத்து போய் கிடக்குறாருல பெரியவர் வீட்டுல, அங்க போலீஸ் வந்துருச்சு. வீடு யாருக்கு சொந்தம் இது எல்லாமே அந்த போலீஸ்காரமாவும் வந்திருக்குது, அதுக்கு தெரியும். கூடவே அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோவையும் கூட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறங்கிற பேர்ல சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப அவரோட வீட்டுல ஒரு பொணம் கிடக்குது. கண்டிப்பா இவன் நல்லவனா இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்குது. ஆனா இவனையே சுட்டு கொண்டவங்களை டெஃபினட்டா பிடிக்கணும், கோர்ட்டு விசாரணை பண்ணணும், விடுதலை பண்றதா இருந்தா கோர்ட்டு தான் விடுதலை பண்ணணும். இப்படி பல விஷயங்களும் உண்டு. இவங்க எடுத்துட்டு போன அந்த வண்டியோட நம்பர் சொல்லி அந்த வண்டி எங்க நிக்குதுன்னு ட்ராக் பண்ணணும்னு இவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க போன்ல. அதே மாதிரி நம்ம ஹீரோவையும் தேடுங்க, கண்டுபிடிச்சு உடனே கொடுக்கணும்னு அவன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் மத்த போலீஸ்க்கு ஷேர் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு வழியா தையல் எல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. நடந்த கதை எல்லாத்தையும் நம்ம பையன் சொல்லிட்டான். இவ்வளவு மேட்டர் நடந்திருக்குது. எல்லாத்தையும் கேட்டாக்கா, டேய் இதுக்கு மேலேயே நீங்க ரிஸ்க் எடுக்காங்கடா, தயவு செய்து போலீஸுக்கு போங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அவன் யோசிக்கிறான். ஆனா கூட இருக்கிற நம்ம பெரியவரே, தம்பி நாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டோம், இதுக்கு மேல நாம பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, போலீஸ் கிட்ட தான் போகணும் தம்பின்னு இவரும் சொல்றாரு. அப்பதான் இவன் கையில வச்சிருக்கிற போனை காமிச்சிட்டு, நான் ஒரு ஆளை சுட்டன்ல, அந்த ஆளோட போன் இது, இந்த போன் மூலமா அடுத்த லீடு கிடைக்குமான்னு பாக்கலாமே அப்படின்னு சொல்ல நம்ம ஆளு போன் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா போன்ல 2 நம்பர் தான் இருக்குது. 2 நம்பர் தான் போன்ல இருக்குது. இத பத்தி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா இவங்க கடை கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா போலீஸ்காரங்க தான் வந்திருக்காங்க. இந்த அம்மா எட்டி பார்த்தத போலீஸ் பார்த்துருச்சு. ஏமா நீ உள்ளதா இருக்கேன்னு தெரியும், வெளியில வான்னு கூப்பிடுறாங்க. வேற வழி இல்ல, இந்த அம்மா போயாகணும். சரி நாங்க இங்க இருந்து தப்பிச்சு போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு, அவங்ககிட்ட ஏதாவது பேசி அவங்களை நிறுத்து, அதுக்குள்ள நாங்க எஸ்கேப் ஆயிடுவோம்னு சொல்றான். தம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால சரின்னு அக்காவும் போய் அந்த வேலையை பாக்குறா. அந்த கேப்ல இவங்க 2 நம்பர் இருக்குதா, அதுல ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா மொட்டையா கேன்னு எழுதி இருக்குது. கால்ல அந்த பக்கத்துல நீங்க இந்த கடையை ரீச் பண்ணிருக்கீங்க, நான் இப்போ கடையில இல்ல, நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு கடை பேரை போட்டு வருதுங்க. எந்த கடைன்னு தெரியுதா? எந்த கடைக்கு போய் இவங்க அந்த காரை பார்த்து பின்னாடி இருக்கிற பிளேட் நம்பரு காணமே, திருடி இருக்கிறாங்களே அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களோ அந்த கடையோட நம்பர் இங்க இருக்குது. அப்ப அந்த கடைக்காரன் தான் போட்டு கொடுத்துருக்காங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. அந்த கடைக்காரனை பிடிச்சி விசாரிச்சா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து பின்பக்க கதவு வழியா எஸ்கேப் ஆறாங்க. முன்பக்கத்துல இந்த அம்மா போலீஸ்காரங்களை சமாளிக்குது. போலீஸ்காரங்க ஏமா நீயா கதவை திறந்தா நல்லது, இல்லனா உடச்சுக்கிட்டு உள்ள வருவோன்னு சொன்னது வேற வழி இல்லாம கதவை திறந்து விட்டுருச்சுங்க. உள்ள வந்து பாக்குறாங்க, ரத்த கரையோட டவல் கிடக்குது. வெளியிலையும் தேடுறதுக்கு வர்றாங்க. அதுக்குள்ள நம்ம ஆட்கள் அங்க இருக்கிற ஒரு பஸ்ல ஏறிட்டாங்க. காசு இல்லடா ஏறக்கூடாதுங்குது டிரைவர். இவங்க கிட்ட காசு இல்ல, இறங்குனா போலீஸ் பிடிக்கும். அந்த ஃபுட் கூப்பான் வச்சிருந்தாருல, இதை கொடுத்தேன்னா ஒரு வேளை சோறு ஃப்ரீயா போடுவாங்கம்மா அப்படின்னு அவர் கொடுக்க, எனக்கு மில்க் ஷேக் வேணும், ஃப்ரீயா கொடுப்பாங்களான்னு கேட்க, கொடுப்பாங்க, என்ன மில்க் ஷேக் கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு சொன்னதும் சரி ஏறிக்கங்கன்னு டிரைவர் ஏத்திக்கிச்சு. நல்ல வேலை போலீஸ் வந்து பாக்குறதுக்குள்ள இவங்க பஸ்ல மூவ் ஆனதுனால இவங்க பஸ்ஸுக்குள்ள இருப்பாங்கன்னு போலீஸ் யோசிக்கல. அந்த கடைக்கே வந்தாச்சுங்க. கடைக்குள்ள நம்ம பலியா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவன் வரும்போது துப்பாக்கி முனையில நிப்பாட்டுறாங்க. துப்பாக்கி இவங்க கடையிலேயே இருந்த துப்பாக்கி தான், கண்காட்சி பொருள் மாதிரி. அதுல தோட்டா இல்லையே, முட்டாப்பல்களே அப்படின்னு வாங்க கடைக்காரன். தோட்டா இல்லைன்னா என்ன, கனமா இருக்கிற இந்த துப்பாக்கியாலே அடிப்பண்டான்னு அடிச்சு மயக்கமடைய வச்சிடறாரு. அடுத்த முழிச்சு பார்க்கும்போது கண்ணாபனா டேப் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. நேத்து ஒருத்தன் என்ன கொலை பண்ண வந்தான், எங்களை பத்தி எல்லா டீட்டெயிலும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, நீ தான் போட்டு கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்குது, உண்மையை சொல்லு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அவன் சொல்ல மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கிறான். அப்பதான் நம்மளால ஒரு யோசனை வருது நம்ம ஹீரோவுக்கு. ஏன்னா அங்க இருக்கிற வாட்சை கவனிக்கிறான். அந்த கடிகாரம் நம்ம பெரியவர் வச்சிருக்கிற கடிகாரம் மாதிரி நல்ல கனமான கடிகாரம். இவர் ஏதாவது மறைக்க வேண்டிய ஆயிட்டு அதுக்குள்ளதான் ஒளி வச்சிருப்பாப்ல. அதே மாதிரி இந்த கடிகாரத்துக்குள்ள இருந்தா அப்படின்னு நம்ம பையன் டவுட் கேட்க, சரின்னு அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய பாஸ்போர்ட் இருக்குதுங்க, நிறைய பொண்ணுங்களோட பாஸ்போர்ட். அதுல குறிப்பா நம்ம ஹீரோ
ஒரு பொண்ணு கடத்தப்பட்டால பார்த்தான்ல, அந்த பொண்ணோட பாஸ்போர்ட்டே இருக்குதுங்க. சோ இவங்க தான் கடத்திருக்காங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. கடத்தப்பட்ட பொண்ணோட பாஸ்போர்ட் இங்க தான் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை கட்டாயமாகன்னு உடம்ப விக்கிற அந்த தொழில பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு நடுவுல கட்டப்பட்டு கிடக்கிறவன் தான் அப்பே மாதிரி இவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உன்னால ஒன்னும் புடுங்க முடியாது அப்படி இப்படின்னு அப்பா வேற கண்ணாபின்னான்னு திட்டிட்டு இருக்க. காண்டானவன் கையில ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துட்டு வந்து காதுல வச்சு இப்ப சொல்றையா அறுத்துறவா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு. கடைக்காரனுக்கோ பதட்டம், யோ நிப்பாட்டியா, பைத்தியக்காரையா, காது அறுத்துற போறாயா அப்படின்னு பதறாரு. அப்ப உண்மையை சொல்றா அப்படிங்கிறாப்ல. அதுக்குள்ளவே அறுத்து விட்டானா, தம்பி கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி, விசாரிப்போன்னு விசாரிக்கிறாரு. அப்பயும் இவன் முடியாதுங்கிற அவள் ரேஞ்சுக்கே இருக்கிறான். அஸ் யூஷுவல் வழக்கம் போல சானிடைசர் வச்சிருந்தாரா, அதை கண்ணில் அடிச்சு விட்டார். ஸ்டார்டிங்ல பயங்கரமா கண்ணு எரியும். கண்ணெறியுது, என்னத்தரா அடிச்சு விட்ட அப்படின்னு கேட்க, 5 நிமிஷத்துல நீ தண்ணியில கழுவலைன்னா உன் கண்ணு 2 குருடா போயிடும், உண்மையை சொன்னேன்னா கழுவி விடுவோம், இல்லைன்னா விடமாட்டோம் அப்படின்னு மிரட்டுறாரு. டே நான் உண்மையை சொல்லிடுறேன், என்ன போலீஸ் கிட்ட போட்டு விட கூடாது, இந்த விஷயத்தை வந்து நான் அப்படியே ஒதுங்கிறேன் அப்படிங்கிறாப்ல. சரி உண்மையை சொல்றான்னு நம்மளால வாக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு 2 பேர் ஏதோ இந்த மாதிரி தொழில் பண்றாங்க போல. அவங்க பொண்ணுங்களை கடத்துறதுக்கோ வைக்கிறதுக்கோ வண்டியை பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு நம்பர் பிளேட்டை கொடுக்குற வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன், அப்பப்ப எனக்கு கமிஷனும் கிடைக்கும் அப்படின்னு ஏதோ சொல்றான். ஒரு பொண்ணை விலைக்கு வித்தாம்னா எவ்வளவு காசு கிடைக்குதோ அதுல இவனுக்கு 33% பங்கு உண்டா. தொழிலாவே பண்றாங்க போல. மொத்தம் 3 பேர். ஏன்னா நம்பருக்கு வந்து 2 நம்பர் இருந்தது. துப்பாக்கியால சுடப்பட்டவங்க கிட்ட 2 நம்பர் இருந்தது. அவன் செத்து போயிட்டானா மீதி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் கடக்காரன், இன்னொருத்தவ யாருன்னு கேட்டா தெரியாதுங்கிறான். மறுபடியும் ஸ்ப்ரே அடிக்க போகும்போது இல்ல ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி நம்பர் பிளேட்டை கொடுக்கறதுக்காக நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், வாசல்ல பார்சலை வச்சுட்டு நான் வந்துட்டேன், அந்த அட்ரஸை கொடுக்குறேன்னு அட்ரஸை கொடுக்குறாங்க. அட்ரஸை வாங்கின பிறகு போலீஸுக்கு ஃபோன் பண்றாரு. யோ போலீஸுக்கு போக மாட்டேன்னு வாக்கு கொடுத்த, ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கடைக்காரன் கேட்க, பொய் சொன்னேன், நான் கண்ணை சிமிட்டாம இருந்ததை நீ கவனிக்கல அப்படிங்கிறாரு அவரு. போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறான் புடிங்க அப்படின்னு கடை டீடைல்ஸையும் கொடுத்துட்டார். அடுத்து நம்ம ஆட்கள் அந்த கடைக்காரன் கொடுத்த வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்கேயே வராங்க. அதுக்குள்ள போலீஸ்கார அம்மாவுக்கு அப்டேட் போகுது, இந்த மாதிரி ஒரு கடைக்காரனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க வாங்க அப்படின்னு. அந்த அம்மா அங்க வந்துருச்சு. பார்த்தா கடைக்காரன் என்ன கட்டி போட்டுட்டு 2 பேர் வந்து கடையில இருந்த எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சீனை போடுவாப்ல. ஆனா அங்க நிறைய பாஸ்போர்ட்டுகள் கிடக்கிறதையும், அது நிறைய பொண்ணுங்களோட பாஸ்போர்ட் கூட்டி கழிச்சு பார்த்து அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சு. ஒரு பொண்ணு கடத்தின கேஸ்ல தான் அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்கிறது இந்த அம்மாவுக்கு தெரியும். ஏண்டா அப்ப இந்த பொண்ணுங்களெல்லாம் வச்சு நீங்க தொழில் பண்றீங்க, கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி தொழிலுக்குள்ள அனுப்புறீங்க இல்ல அப்படின்னு கரெக்டா கெஸ் பண்ணதும் அவன் அச்சச்சோ அப்படின்னு தலைய தொங்க போட்டான். இப்ப அட்ரஸ கண்டுபிடிச்சாச்சு. வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா வீட்டு வாசல்ல தன்னோட தகப்ப நிக்கிறாப்லயும் முடிஞ்சா வாடாங்கிறாப்ல திட்டுறாப்லயும் தெரியுதுங்க. உடனே இவன் பார்க்க முடியாம அப்படியே ஒரு மாதிரி சுணங்குறான், முணுமுணுக்கிறான், மென்டல் மாதிரி உள்ள ஒரே முணுமுணு ஏதோ பேசிட்டு இருக்கிறான். கண்ணாபண்ணு புரியாத பாஷையில, புரியாத மாதிரி பயங்கரமா திட்டுறாரு இவர். உன்னால நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு. ஆமாங்க, தான் பையன் ஒரு மனநல பிரச்சனை இருக்கிற பையங்கிறதுனால பையனை என்ன சீண்டுனாலும் அவனால மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. அதனாலேயே பையனை ரொம்ப தப்பா பயன்படுத்தி இருக்கிறார். அது இன்னும் இவனை மனதளவுல பயங்கரமா பாதிச்சிருக்குது. இவ்வளவு கொடூரமான அப்ப, அதனாலதான் இவனுக்கு பயம் அதிகமாகுதுங்க, டென்ஷன் அதிகமாகுது, படபடக்கிறான். அப்ப நம்மால அதை புரிஞ்சுக்கிட்டு, டேய் ஒண்ணு இல்ல ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா அந்த சத்தத்தை திரும்ப உத்து நோக்கு பாக்குறது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதை ஏற்கனவே சொல்லியிருப்பான். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பெரியவர் பேனாவை எடுத்து கிடுக்கிடுன்னு அமுக்குவார். இந்த சத்தத்தையே ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி சத்தத்தை ஃபாலோ பண்ண மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சு அந்த பேனாவோட கிளிக் சவுண்டை இவன் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ நாளப்பண்ண இந்த மாதிரி உனக்கு பேனிக் அட்டாக் வந்தா இந்த பேனா உங்ககிட்ட தான் இருக்குன்னு இதை கையில வச்சுக்கோ, இப்படி கிளிக் பண்ணி அந்த சவுண்டை கான்சன்ட்ரேட் பண்ணு, இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து நீ வெளியில வந்துடலான்னு சூப்பரான அட்வைஸை கொடுக்குறார். செமல்ல, பேசாம இந்த பெரியவருக்கு மனநல மருத்துவர் ஒரு பட்டம் கொடுக்கலாம், அவ்வளவு தெளிவா இருக்கிறார். அப்புறம் ஒரு வழியா சரி கதவை திறந்து உள்ள போலாமேன்னு கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. இந்த ஹேர் பின்னு அது இதுன்னு என்னத்தையோ போட்டு ஒரு வழியா கதவை திறந்துட்டாங்க. உள்ள சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்தாங்க, யாரு இருக்கிறாப்ல தெரியல. சரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தேடி பார்க்கலாமேன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு முயற்சி பண்ணும்போது அங்க போட்டோல ஒரு வயசான போட்டோ இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்புறம் மேலையும் போறாங்க, கையில துப்பாக்கி வச்சிருக்காரு. இந்த துப்பாக்கியில தோட்டா இல்லங்கிறது அந்த கடைக்காரனுக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆனா இந்த வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, துப்பாக்கியில தோட்டா இருக்குன்னு தான் நினைப்பாங்க. சோ பயந்துகிட்டு அவங்க ஏதாவது ஒளிஞ்சிருக்கலாம், இல்ல ஓடி போலாம், 2 ஆப்ஷன் தான். இவங்களும் எல்லா இடத்துக்கும் போய் தேடி பார்க்கறாங்க, கட்டிலுக்கடியில இருந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறாங்க. அப்புறம் அந்த கபோர்டு ஏரியா துணி எல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்து கூட வந்து தேடி பார்க்கறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பேப்பர் கிடைக்குதுங்க. அங்க அந்த பேப்பர்ல பார்த்தா ஒரு 4 பொண்ணுங்களோட டீடைல்ஸ், அவங்க பேரு, அவங்க பாஸ்போர்ட் டீடைல்ஸ், அவங்க அப்ளிகேஷன் எல்லாமே இருக்குது. இந்த ஏரியாவுக்காக வேலை தேடி வந்தவங்களை கட்டாயப்படுத்தி இந்த தொழிலுக்குள்ள தள்ளி இருக்கிறாங்க. சில பேரை நிறைய காசுக்கு வெளியில விற்கவும் செய்வாங்க போல. அப்பதான் அவனுக்கு மேல இன்னும் ஏதோ சத்தம் கேட்கிறாப்ல கேக்குறீங்க. இல்லங்க மேல ஏதோ சத்தம் கேக்குதுங்கிறான். எனக்கு ஒண்ணு கேட்கலையேங்கிறாரு அவர். இல்ல டெஃபினட்டா சத்தம் கேக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் மேல ஏறாங்க. துப்பாக்கியோட ரெடியா காத்துட்டு இருக்கிறாரு. மேல ஒரு கபோர்ட திறந்தா துணிமணியை அடுக்கி வச்சிருக்காப்ல, பெருசா ஏகப்பட்ட மூட்டைங்க இருக்குது. ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸ்டோர் ரூம் பக்கம் வந்து தேடி பார்க்கறாங்க, அங்கேயும் யாரும் இருக்கிறாப்ல தெரியல. மேபி நாம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் போல, அந்த பொண்ணை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வித்திருக்கலாம், வேற யாருக்கா வித்திருக்கலாம், இடம் மாறி இருக்கலாம்னு வருத்தப்பட்டு அழுகார குறையா நிக்கிறான். முடிஞ்சளவு முயற்சி பண்ணிட்டு தம்பி, அவ்வளவுதான் தம்பி, நம்மளால முடியும்னு சொல்லிட்டு அவரும் ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு கீழே. இவனும் கீழே வந்து சோகமா உட்காந்து கிடக்கிறான். அதே வீட்டுல உட்காந்து சோகமா இருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு கிழவி மேல இருந்து கீழே இறங்கி வந்து இவங்களை பார்த்ததும் பயந்து தெரிச்சு
ஓடுது. என்னடா அது பாருங்க, இவங்க கிட்ட துப்பாக்கி இருந்திருக்கு, அந்த மாட்டா கோடாரி இருந்திருக்கு. துப்பாக்கியை பார்த்துட்டு தான் பயந்துட்டு போட்டு ஓடிடுச்சு. மேலதான் நம்ம செக் பண்ணமே எங்க இருந்து வந்துச்சுன்னு மறுபடியும் நம்ம பயலுக மேல போறாங்க. மேல ஃபுல்லா மறுபடியும் தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த ஸ்டோர் ரூம்குள்ள கீழே ஒரு ரகசிய கதவு இருக்கிறத அவங்க யாரும் கவனிக்கலங்க. ரகசியமா ஒரு கதவு இருக்குது, அதுல ஒரு பூட்டும் இருக்குது. அந்த பூட்டையும் ஹேர் பின்ன வச்சு திறந்துடலாம் போல. நம்ம ஆளு ட்ரை பண்ணி ஒரு வழியா அதையும் திறந்துடுறான். திறந்து உள்ள பேனா வச்சு திறக்கிறாங்க. இந்த தடவை பேனா வச்சு திறந்தாச்சு. உள்ள திறந்து பார்த்தா உள்ள கடத்தப்பட்ட அந்த பொண்ணு அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறா. எஸ், ஃபைனலா அந்த பொண்ணை பார்த்தாச்சு. அப்ப கூட பாருங்களேன், லாக்கு வரைக்கும் திறந்தவரு நீ போய் பாருன்னு அந்த வாய்ப்பை பையனுக்கு கொடுக்குறாரு. இவன் கதவை திறந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு இருக்கிறா, கடத்தப்பட்ட பொண்ணு. பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. அடுத்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸும் வந்துருச்சுங்க. அந்த பொண்ணை காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எய்ட் உதவி கொடுக்குறாங்க. அடுத்து அந்த பெரிய வீட்டுல கொலை நடந்திருக்குதுல்ல, தற்காப்புக்காகத்தான் சுட்டாங்கன்னாலும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் முடிக்கணும். அதுக்காக பெரியவரை ஒரு வண்டியிலையும் இவனை ஒரு வண்டியிலையும் கைவிலங்கு போட்டு உட்கார வச்சிட்டாங்க. ஆனாலும் போலீஸ்கார அம்மாவே வந்து, தம்பி நீ பண்ணது பெரிய விஷயம்டா, அதுவும் இந்த நிலைமையில நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்டான்னு நல்லா பாராட்டிட்டு போறாங்க. அந்த பாராட்டை கேட்டது இவனுக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்குது. பெரியவர் அங்கிருந்து இவனை பார்த்து சிரிக்க, பதிலுக்கு இவரு இந்த பக்கத்துல இருந்து அங்க பார்த்து சிரிக்க, ஒரு நல்ல சிரிப்போட ஒரு நல்ல எண்டிங்கோட படத்தை முடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கூட இவனை நன்றியோட பார்த்துட்டு போகுது. அதோட படம் முடியுது. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட எண்ட் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.